Dear students, this is Aruna and I hope you all are doing well. நாம் அந்த வீடியோல பார்க்க போறது applications of matrices and determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகள்ல exercise 1.4ல second sum பார்க்க போறோம். In a competitive examination, 1 mark is awarded for every correct answer, while quarter mark is deducted for every wrong answer. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது. அந்த எக்ஸாம்ல ஒரு கரெக்ட் ஆன்சருக்கும் 1 மார்க் தராங்க. எவ்ரி ராங் ஆன்சருக்கு குவார்டர் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா இருக்க கொஸ்டினுக்கு 1 மார்க், ஒரு கொஸ்டின் ராங் அப்படின்னா அதுக்கு குவார்டர் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. A student answered 100 question, டோட்டலா 100 கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும். And got 80 marks. ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாப்புல, அவர் வந்துட்டு 80 மார்க் வாங்குறாப்புல. How many questions did he answer correctly? அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு எத்தனை கொஸ்டினுக்கு அவரு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யூஸ் கிராமர் ரூல் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம கிராமர் ரூல் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சொல்யூஷன்: நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ட் 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்ட்லி, கரெக்டான இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது மாதிரி ராங்கா இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒய்ன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல இருந்து ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணலாம். கரெக்டும் ராங்கும் சேர்ந்து தான் டோட்டல் 100. ஸோ அதனால எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இது ஒரு ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? ஒரு கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா 1 மார்க். 1 மார்க்குக்கு 1 into x. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ராங் அப்படின்னா அதுக்கு குவார்டர் மார்க் லெஸ்ஸுங்கும் போது நமக்கு மைனஸ்ன்னு போடணும். -1/4y. அவர் எடுத்த மார்க் என்ன? 80. அவர் எடுத்த மார்க், அதாவது கரெக்டான கொஸ்டின் எக்ஸ் மைனஸ் ராங்கான கொஸ்டினுக்கெல்லாம் குவார்டர் மார்க் லெஸ், அதனால்தான் 1/4y போட்டிருக்கோம். அவர் எடுத்த மார்க் 80 அப்படின்னா அவர் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா பண்ணியிருப்பாரு அப்படிங்கறத நம்மளோட கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, இது கரெக்டா லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கு. இங்க எக்ஸ் ஒய் இருக்கு, நெக்ஸ்ட் இந்த சைடு கான்ஸ்டன்ட் சைடு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1/4y ஈக்குவல் டு 80 இருக்கு. இது வந்துட்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. அதனால இந்த ஈக்குவேஷனை 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை 4, இப்படி என்ன வரும்? 4x மைனஸ் 4y டிவைட் பை 4 ஈக்குவல் டு, இங்க என்ன மல்டிப்ளை பண்ணா 80 into 4. இது 4ஆல மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு இங்க வேல்யூஸ் ஈக்குவேஷன்ஸா வருங்கிறதுக்காக நம்ம கேன்சல் பண்றோம். 4ம் கேன்சல். therefore 4x minus y equal to 0. 8 4s are 32. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிளியரா இருக்கு. இதுதான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் ரைட்டா கரெக்டா எழுதுங்க. x plus y equal to 100 ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் 4x minus y equal to 320 ஒரு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ப்ராப்பரா இருக்கு. நவ் சேஞ்ச் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ இந்த ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல எழுதுனா என்ன வரும்? x y-யோட கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்படின்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1 1 1. நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ஸ்ல பாருங்க, x y-யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்க 4, இங்க -1, இங்க x இங்க y ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 100 320. இந்த மேட்ரிக்ஸ் தான் A. இது வந்துட்டு அன்னவுன்ஸ், இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். x ஈக்குவல் டு இதுதான் B. ஓகே, இப்போ AX ஈக்குவல் டு Bங்கிற மெத்தட்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம Aங்கிற இந்த மேட்ரிக்ஸை எடுத்துட்டு இதுக்கு டிடர்மினன்ட் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுதான் டெல்டாக்கு ஈக்குவல். அந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அது மாதிரி வந்தாதான் நெக்ஸ்ட் அன்னவுன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, டிடர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டெல்டா ஈக்குவல் டு, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் டிடர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 into -1 -1 minus 4 into 1 4 -1 -4 -5. This value is not equal to 0. Next இந்த xy unknowns, அப்படி இதை வச்சு நம்ம next del x del y find out பண்ணலாம். இப்போ delta x அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். 100 320 சேஞ்ச் பண்ணணும். 100 320. இந்த செகண்ட் காலம் அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 -1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100 into -1 -100 minus
320 into 1 320. So இது ரெண்டு சிம்பிள் சேம் சிம்பிளா இருக்கு. ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடுங்க. 320 100 ஆட் பண்ணா -420. இப்போ del x ஃபைண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் del y. del y இந்த செகண்ட் காலமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 4. செகண்ட் காலம் 1 - 1க்கு பதில் 100 320 ரீப்ளேஸ் பண்ணணும். சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க. 1 into 320 320 minus 4 into 100 400. இப்போ இந்த 400 பிக் சிம்பிளா இருக்குது. 400 320 போயிடுச்சுன்னா 80 -80. நெக்ஸ்ட் யூஸ் கிராமர் ரூல் ஃபார்முலா. பை கிராமர் ரூல்ல இருந்து x equal del x by del y equal to del y by del. ஓகே, இந்த வேல்யூஸை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ del x வேல்யூ -420 டிவைட் பை del ஓட வேல்யூ -5. இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. y equal del y by del y ஓட வேல்யூ -80 டிவைட் பை del ஓட வேல்யூ -5. நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸும் கேன்சல். அது மாதிரி இங்கேயும் மைனஸும் கேன்சல். இப்போ பாருங்க 4ல நமக்கு 5 இல்லை. அதனால 42 எடுத்துக்கணும். 42ல எத்தனை 5 இருக்கு? 8 5s are 40. ரிமைனிங் ஒரு 2 இருக்கு. இந்த 2 கூட போச்சுன்னா 20 சேஞ்ச் ஆகும். 20ல எத்தனை 5 இருக்கு? 4 5s are 20. அதனால 84. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு இல்லைங்களா ஆல்ரெடி. இப்போ 8ல எத்தனை 5 இருக்கு? 1 5s are 5. நெக்ஸ்ட் ரிமைனிங் 3 இருக்கு. இது 30 சேஞ்ச் ஆயிடும். 6 5s are 30. therefore x equal to 84, y equal to 16. அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்ட்லி. கரெக்டான கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துடணும். ராங்கான கொஸ்டின்ல ஒய்ன்னு எடுத்துடணும். அப்ப அவர் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணாங்கன்னா 84 கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ராங்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா 16. நமக்கு கிவன் கொஸ்டின்ல கேட்டுக்கிறது கரெக்டான கொஸ்டினுக்கு எத்தனை ஆன்சர் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட். அதான் therefore x equal to 84. அதான் therefore number of questions answered correctly 84. Hence the solution. Thanks for watching and have a great day.